இந்திய நாட்டின் 80வது சுதந்திர தினத்தை ஒட்டி புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறையின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ பெரியபாளையத்தம்மன் ஆலய ஆடிப்புற விழாவை ஒட்டி அம்மனுக்கு நடந்த வளைகாப்பு விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் உட்பட திரளான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். சுதந்திர தின விழாவை ஒட்டி புதுச்சேரியில் ஆளுநர் மாளிகை மற்றும் சட்டப்பேரவை உட்பட அரசு அலுவலகங்கள் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. காரைக்காலில் நடந்த நாட்டின் 80வது சுதந்திர தின விழாவில் அமைச்சர் ராஜசேகரன் தேசிய கொடியேற்றி மரியாதை செலுத்தினார். காரைக்கால் கடற்கரை சாலையில் 80வது சுதந்திர தின விழா நடைபெற்றது. வேளாண் துறை அமைச்சர் ராஜசேகரன் கலந்து கொண்டு தேசிய கொடியை ஏற்றி வைத்து அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். தொடர்ந்து ஆட்சியர் இசிதா ராட்டி, முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் வினயகுமார் கட்ச் உள்ளிட்டோருடன் சமாதான புறாக்களை பறக்கவிட்டார். விழாவில் பேசிய அமைச்சர் 2026-27 சம்பா தாளபடி சாகுபடிக்காக நெல் மற்றும் விதைகள் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் காரைக்கால் அரசு மருத்துவமனையில் 16.63 கோடி ரூபாயில் 50 படுக்கைகள் கொண்ட புதிய கட்டிடம், 7.45 கோடி ரூபாயில் சிடி ஸ்கேன் உள்ளிட்ட பணிகள் நிறைவடைந்துள்ளதாகவும் தெரிவித்தார். தொடர்ந்து சிறப்பிடம் பெற்ற பள்ளிகள் மற்றும் சிறப்பாக பணியாற்றிய அரசு ஊழியர்களுக்கு பரிசுகள் வழங்கினார். சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு கதர் துண்டு அணிவிக்கப்பட்டு மரியாதை செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்வில் மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகளும் இடம்பெற்றது. புதுச்சேரி லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் அறிவுறுத்தலின்படி காமராஜர் நகர் தொகுதி முழுவதுமாக வாய்க்கால்களில் கழிவுநீரை சுத்தப்படுத்தி புதிய தொழில்நுட்பத்தை செயல்படுத்தி கழிவுநீரில் துர்நாற்றத்தை போக்கிட நுண்ணுயிர் பாக்டீரியாக்களை கிருஷ்ணா நகர் பகுதியில் முழுவதுமாக தெளிக்கப்பட்டது. இதனால் அப்பகுதி மக்கள் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதி எம்எல்ஏவுமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களுக்கு நன்றி தெரிவித்தனர். இதேபோன்று இந்த திட்டம் காமராஜர் நகர் தொகுதி வாய்க்கால் முழுவதுமாக செயல்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. காலாப்பட்டு சுனாமி குடியிருப்பு பகுதியில் மக்கள் நல சங்கம் சார்பில் சுதந்திர தின விழா கொண்டாட்டம். புதுச்சேரி காலாப்பட்டு சுனாமி குடியிருப்பு மக்கள் நல சங்கம் சார்பில் குடியிருப்பு பகுதியில் சுதந்திர இந்தியாவின் 80வது சுதந்திர தின விழாவை தேசிய கொடியேற்றி கொண்டாடினர். முன்னதாக சங்க தலைவர் குமார், செயலாளர் ஆனந்தன், முன்னாள் செயலாளர் உத்திராடம், இணை செயலாளர் பிரகாஷ், பொருளாளர் சேகர், துணை பொருளாளர் ரஞ்சித் உள்ளிட்டோர் மாணவர்கள், குழந்தைகளுடன் குடியிருப்பு பகுதியின் பிரதான சாலை வழியாக கையில் தேசிய கொடி ஏந்திய வண்ணம் வீட்டை காப்போம் நாட்டை காப்போம் என்ற கோஷங்களுடன் ஊர்வலமாக குடியிருப்பு பகுதி மின் அலுவலகம் அருகே தேசிய கொடியை கொண்டு வந்தனர். அங்கு காலாப்பட்டு காவல் நிலைய துணை உதவி ஆய்வாளர் கிருபாகரன் சிறப்பு அழைப்பாளராக பங்கு பெற்று தேசிய கொடியை ஏற்றி வைத்து மாணவ மாணவியர்களுக்கு நோட்டு புத்தகம், எழுதுகோல், பிஸ்கெட் மற்றும் இனிப்பு வழங்கினார். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சங்க நிர்வாகிகள் அன்பு மற்றும் அன்பழகன் உள்ளிட்டோர் செய்திருந்தனர். சுதந்திர தின விழாவை ஒட்டி புதுச்சேரியில் ஆளுநர் மாளிகை மற்றும் சட்டப்பேரவை உட்பட அரசு அலுவலகங்கள் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. இந்திய நாட்டின் 80வது சுதந்திர தின விழா இன்று நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. அந்த வகையில் புதுவையில் சுதந்திர தின விழா கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக ஆளுநர் மாளிகை, புதுச்சேரி சட்டப்பேரவை தலைமை செயலகம் உள்ளிட்ட அரசு அலுவலகங்கள், தலைவர்களின் சிலைகள், புதுச்சேரி கடற்கரை சாலை உள்ளிட்ட பல்வேறு இடங்கள் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு ஜொலித்தது. சட்டப்பேரவை அலுவலகம், ஆளுநர் மாளிகை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் சுற்றுலா பயணிகள், பொதுமக்கள் பார்வையிடலாம் என அறிவிக்கப்பட்டிருந்தது. 3 நாட்களுக்கு மின் விளக்குகளால் அரசு அலுவலகங்கள் ஜொலிக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. லாஸ்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட செல்லபெருமாள்பேட்டையில் நாட்டின் 80வது சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட செல்லபெருமாள்பேட்டையில் 80வது சுதந்திர தின விழா 31வது ஆண்டாக கொண்டாடப்பட்டது. இவ்விழாவில் சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் ரமேஷ்குமார் கலந்து கொண்டு தேசிய கொடியை ஏற்றி மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து மறைந்த தலைவர்களுக்கு மலரஞ்சலி செலுத்திய அவர் விழாவில் பங்கேற்ற பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கினார். இதில் நமச்சிவாயம், மாசிலாமணி, கலைவாணர், ஆனந்தார், கோவிந்தசாமி, தண்டபாணி, காமராஜ், கௌதம், சன் ஜெயின், விநாயகமூர்த்தி, மகேஷ் என்கிற மகராஜன் மற்றும் ஏராளமான இளைஞர்கள் கலந்து கொண்டனர். மேலும் இந்த நிகழ்வில் பங்கேற்றவர்களுக்கு VPS ரமேஷ்குமார் பொன்னாடை அணிவித்து கௌரவித்தார். முன்னதாக விழாவிற்கு வருகை தந்த அவருக்கு மேலதாளங்கள் முழங்க மலர் தூவி உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. காரைக்காலில் தேச பிரிவினை நாள் கருத்தரங்கம் அமைச்சர் ராஜசேகரன் தலைமையில் நடைபெற்றது.
காரைக்காலில் பாஜக சார்பில் ஆகஸ்ட் 14 தேச பிரிவினை நாள் வரலாறு மற்றும் ஒரே பாரதம் உன்னத பாரதம் 2047 வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற தலைப்பில் கருத்தரங்கம் நடைபெற்றது. இதில் அமைச்சர் ராஜசேகரன், எம்எல்ஏ TKSM மீனாட்சி சுந்தரம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சிறப்பு விருந்தினராக தமிழக பாஜக மாநில செயலாளர் அஸ்வத்தாமன் பங்கேற்றார். கருத்தரங்கில் தேச பிரிவினையின் வரலாறு, அதன் பாதிப்புகள் மற்றும் நாட்டின் ஒற்றுமையை பாதுகாப்பதன் அவசியம் குறித்து பேசப்பட்டது. வரும் சட்டமன்ற தேர்தலில் பாஜக ஒற்றுமையுடன் செயல்பட வேண்டும் என வலியுறுத்திய அமைச்சர் ராஜசேகரன், 5 தொகுதி லட்சியம் 4 தொகுதி நிச்சயம் என்ற இலக்குடன் தேர்தலை சந்திக்க வேண்டும் என கட்சி நிர்வாகிகளுக்கு அழைப்பு விடுத்தார். முத்தியால்பேட்டை தொகுதியில் கால்வாய்கள் தூர்வாரும் பணியினை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வையாபுரி மணிகண்டன் நேரில் பார்வையிட்டு பணிகளை விரைந்து முடிக்குமாறு அதிகாரிகளிடம் அறிவுறுத்தினார். முத்தியால்பேட்டை தொகுதியில் மழைநீர் தேங்குவதை தடுக்கும் வகையில் அனைத்து வாய்க்கால்களும் மற்றும் கால்வாய்களை தூர்வாரும் பணி துவங்கப்பட்டுள்ளது. சட்டமன்ற உறுப்பினர் வையாபுரி மணிகண்டன் முதலமைச்சர் ரங்கசாமியின் கவனத்திற்கு இந்த பிரச்சினையை கொண்டு சென்றதை அடுத்து நகராட்சி அதிகாரிகள் மற்றும் தூய்மை பணி நிறுவனத்தினர் இணைந்து அடைப்புகள், குப்பைகளை கால்வாய்களில் இருந்து அகற்றி வருகின்றனர். இந்த பணிகளை ஆய்வு செய்த எம்எல்ஏ அனைத்து கால்வாய்களை முழுமையாக சுத்தம் செய்து தூர்வாரப்படும் குப்பைகளை உடனுக்குடன் அகற்ற வேண்டும் என்றும் 1 வார காலத்திற்குள் பணிகளை முடிக்க வேண்டும் என்றும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். புதுச்சேரி லட்சிய ஜனநாயக கட்சி அலுவலகத்தில் சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் அறிவுறுத்தலின்படி இந்தியாவின் 80வது சுதந்திர தின விழா ரெட்டியார்பாளையத்தில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. லட்சிய ஜனநாயக கட்சியின் நிர்வாக பொதுச் செயலாளர் ராம்குமார் தேசிய கொடியை ஏற்றி வைத்து கட்சி நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் மற்றும் உறுப்பினர்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். சுதந்திர தின விழாவை முன்னிட்டு நடைபெற்ற சிறப்பு கூட்டத்தில் நாட்டின் சுதந்திரத்திற்காக பாடுபட்ட சுதந்திர போராட்ட தியாகிகள் மற்றும் வீரர்களின் தியாகங்கள் குறித்து எடுத்துரைக்கப்பட்டது. அவர்களின் தியாகத்தையும் நாட்டின் விடுதலைக்காக அவர்கள் ஆற்றிய பங்களிப்பையும் நினைவு கூர்ந்து மரியாதையும் செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்வில் லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் பிரபாகரன், கட்சி செயலாளர்கள், பொறுப்பாளர்கள், வார்டு தலைவர்கள், பூத்து தலைவர்கள், கட்சி நிர்வாகிகள் மற்றும் ஏராளமான உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி காலாப்பட்டில் உள்ள கேந்திர வித்யாலயா 2 பள்ளி வளாகத்தில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை வலியுறுத்தும் வகையில் மியாவாக்கி முறையில் அடர்வனம் உருவாக்கும் திட்டம் துவங்கப்பட்டது. கெம்ஃபாப் அல்காலிஸ் லிமிடெட் நிறுவனத்தின் சமூக பொறுப்பு நிதி உதவியுடன் அன்னப்பிரதக்ஷனா சேரிட்டபிள் டிரஸ்ட் இணைந்து இந்த திட்டத்தை செயல்படுத்துகிறது. இதன் துவக்க நிகழ்ச்சி பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. இந்த திட்டத்தின் கீழ் சுமார் 300 வகையான பாரம்பரிய நாட்டு மரக்கன்றுகள் நடப்பட்டன. புவி வெப்பமயமாதலை குறைத்தல், நகர்ப்புறங்களில் பசுமை பரப்பளவை அதிகரித்தல், சுற்றுச்சூழல் சமநிலையை மேம்படுத்துதல் உள்ளிட்டவை நோக்கமாக கொண்டு தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பல்வேறு இடங்களில் மியாவாக்கி காடுகளை உருவாக்கி வருவதாக தெரிவிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் அன்னப்பிரதக்ஷனா சேரிட்டபிள் டிரஸ்ட் நிறுவனர் பிரவீன்குமார் வரவேற்க கெம்ஃபாப் அல்காலிஸ் லிமிடெட் நிறுவனத்தின் DGM கோபிநாத் தலைமை தாங்கினார். கேந்திர வித்யாலயா 2 பள்ளி முதல்வர் ஃபியூலா ஜாஸ்மின் மரங்களின் முக்கியத்துவம் மற்றும் காடுகளின் பாதுகாப்பதன் அவசியம் குறித்து மாணவர்கள் மத்தியில் விளக்கமளித்தார். இந்த நிகழ்வில் கெம்ஃபாப் அல்காலிஸ் லிமிடெட் நிறுவனத்தின் மூத்த மேலாளர் கார்த்திகேயன், மேலாளர் இளங்கோ, HR அசோசியேட் ராஜா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பள்ளி மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்று பாரம்பரிய நாட்டு மரக்கன்றுகளை நட்டு சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் தங்களது பங்களிப்பை வெளிப்படுத்தினர். விழுப்புரம் மாவட்டம் வானூர் ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட திருச்சிற்றம்பலம் ஊராட்சியில் 80வது சுதந்திர தினத்தை ஒட்டி சிறப்பு கிராம சபை கூட்டம் வசந்தபுரம் ஐயனார் கோவில் அருகே நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு ஊராட்சி மன்ற தலைவர் வெங்கடேசன் தலைமை தாங்கினார். வானூர் சட்டமன்ற உறுப்பினர் கௌதம திராவிடமணி, வட்டார வளர்ச்சி அலுவலர் சுபாஷ், ஊராட்சி செயலாளர் ஜீவாரத்தினம் உட்பட அதிகாரிகள், வார்டு உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் ஊராட்சி நிர்வாக செயல்பாடுகள், பொது நிதி செலவினங்கள், சீரான குடிநீர் விநியோகம், தூய்மை பணிகள் மற்றும் அடிப்படை வசதிகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. மேலும் 100 நாள் வேலை திட்டம், அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம், ஜல்ஜீவன் திட்டம், நீர்நிலைகள் மற்றும் ஏரிகளை புதுப்பித்தல் உட்பட பல்வேறு அரசு திட்டங்களின் செயல்பாடுகள் குறித்து பொதுமக்களுக்கு எடுத்துரைக்கப்பட்டது. கிராமத்தின் வளர்ச்சிப் பணிகளை மேம்படுத்துதல், குடிநீர் வசதியை உறுதி செய்தல், சுற்றுப்புற தூய்மையை பேணுதல் மற்றும் நீர்நிலைகளை பாதுகாப்பது குறித்தும் ஆலோசனை நடத்தப்பட்டது. தொடர்ந்து பொதுமக்களின் கோரிக்கைகள் மற்றும் குறைகள் கேட்டறியப்பட்டது. புதுச்சேரி அரவிந்தர் ஆசிரமத்தில் அரவிந்தரின் 154வது பிறந்தநாளை ஒட்டி பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று மரியாதை. புதுச்சேரியில் உள்ள ஸ்ரீ அரவிந்தர் ஆசிரமம் சார்பில் அரவிந்தரின் 154வது பிறந்தநாள் இன்று சிறப்பாக கடைபிடிக்கப்பட்டது.
இதனையொட்டி அதிகாலை முதலே அரவிந்தர் ஆசிரமத்திற்கு ஏராளமான பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் வருகை தந்து அரவிந்தருக்கு மரியாதை செலுத்தினர். சிறப்பு வழிபாடுகள் மற்றும் ஆன்மீக நிகழ்வுகளும் நடைபெற்றது. பக்தர்களின் தரிசனத்திற்காக அதிகாலை 4 மணி முதல் மாலை 5 மணி வரை அரவிந்தர் மற்றும் அன்னை பயன்படுத்திய அறைகள் திறந்து வைக்கப்பட்டுள்ளன. இதனைத் தொடர்ந்து தமிழகம் மட்டுமின்றி பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்திருந்த பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து அறைகளை பார்வையிட்டு ஆன்மீக அனுபவத்தை பெற்றனர். பிறந்தநாள் நிகழ்வையொட்டி ஆசிரமம் மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் பக்தர்கள் கூட்டம் அதிகமாக காணப்படுகிறது. மேலும் பக்தர்களின் வருகையை முன்னிட்டு தேவையான பாதுகாப்பு மற்றும் ஒழுங்குமுறை ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்தன. மூலக்குளத்தில் லைன்ஸ் சங்கம் சார்பில் 80வது சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி மூலக்குளத்தில் உள்ள லீப் டிரஸ்ட் கட்டிடத்தில் பாகூர் லைன்ஸ் சங்கம் சார்பில் நாட்டின் 80வது சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது. விழாவிற்கு மாவட்ட தலைவர் MJF லைன் வேணுசெட்டியார் பிரான்சிஸ் தலைமை வகித்தார். சுதந்திர தினத்தை முன்னிட்டு தேசிய கொடியேற்றி வைக்கப்பட்டு மாவட்ட ஆளுநர் PMJF லைன் சாலை கனகதாரன் சிறப்புரையாற்றினார். தொடர்ந்து PDG PMJF லைன் டாக்டர் ராஜசுப்ரமணியம், முதல் துணை ஆளுநர் லயன் டாக்டர் கமல் கிஷோர் ஜெயின், 2ஆம் துணை ஆளுநர் லயன் சிவகாந்தன் உள்ளிட்டோர் சுதந்திர தின உரை நிகழ்த்தினர். விழாவில் முன்னாள் மாவட்ட ஆளுநர்கள், மண்டல தலைவர்கள், வட்டார தலைவர்கள், அமைச்சரவை உறுப்பினர்கள், பாகூர் லைன்ஸ் சங்க நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினர். விழா ஏற்பாடுகளை லயன் குப்பன் செய்திருந்தார். பாகூர் லைன்ஸ் சங்க தலைவர் லயன் விஜயன் நன்றி உரை வழங்கினார். செயலாளர் லயன் தனசேகர், பொருளாளர் லயன் தமிழரசி உள்ளிட்ட நிர்வாகிகள் பங்கேற்றனர். இந்த நிகழ்வில் மாவட்ட தலைவர் லயன் வேணுசெட்டியார் பிரான்சிஸ் அவர்களின் 80வது பிறந்த நாளும் கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள குடும்பங்களுக்கு அரிசி, சர்க்கரை மற்றும் போர்வை உட்பட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. மாவட்ட ஆளுநர் மற்றும் லைன் சங்க நிர்வாகிகள் லயன் வேணுசெட்டியார் பிரான்சிஸ் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் நிகழ்ச்சியில் தெரிவித்தனர். மேட்டுப்பாளையத்தில் ஸ்ரீ களம்காத்த கருமாரியம்மன் ஆலயத்தின் 12ஆம் ஆண்டு செடல் தேர் திருவிழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர். புதுச்சேரி உழவர்கரை நகராட்சிக்கு உட்பட்ட மேட்டுப்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ களம்காத்த கருமாரியம்மன் ஆலயத்தின் 12ஆம் ஆண்டு செடல் தேர் திருவிழா நேற்று நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர். விழாவை ஒட்டி கடந்த 12ஆம் தேதி ஊரணி பொங்கல் வைத்தல் நிகழ்ச்சி நடைபெற்றதைத் தொடர்ந்து 13ஆம் தேதி காப்பு கட்டுதல், கரகம் வீதி உலா மற்றும் கொடியேற்றம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இதனையடுத்து தினந்தோறும் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் அலங்காரங்கள் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டு வந்தது. இரவு நேரத்தில் மின் அலங்காரத்தில் அம்மன் வீதி உலாவும் நடத்தப்பட்டது. நேற்று நடைபெற்ற முக்கிய விழாவில் கும்பம் படைத்தல், சக்தி கரகம் புறப்பாடு, செடல் போடுதல் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றதை அடுத்து பக்தர்களுக்கு சாகை வார்த்தல் எனப்படும் கூழ் ஊற்றும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதனையடுத்து மலர் அலங்காரத்தில் எழுந்தருளிய அம்மன் திருத்தேர் மேளதாளங்கள் மற்றும் பேண்டு வாத்தியங்கள் முழங்க முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்தது. வழிநெடுகிலும் பக்தர்கள் திரண்டு நின்று அம்மனை வழிபட்டனர். மாலையில் மூலவருக்கு சமயபுரம் மாரியம்மன் அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி, சட்டமன்ற உறுப்பினர் அழகு என்கிற அழகானந்தம், சட்டமன்ற உறுப்பினர் AKD ஆறுமுகம், முன்னாள் MLA சோமசுந்தரம், சுகு என்கிற சுகுமாரன், பாலு என்கிற பாலகிருஷ்ணன், பூவரசன், மாரிமுத்து உட்பட முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். திருவிழாவை ஒட்டி போரூர் டிவி ஐயனார் ஸ்ரீ சக்தி தேவி நாடக சபாவின் தெருக்கூத்து உட்பட பல்வேறு கலை நிகழ்வுகளும் நடைபெற்றது. இதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகக் குழுவினர், விழா குழுவினர், இளைஞர்கள், பொதுமக்கள் இணைந்து செய்திருந்தனர். செடல் தேர் திருவிழாவில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று அம்மனின் அருளை பெற்றனர். இந்திய நாட்டின் 80வது சுதந்திர தினத்தை ஒட்டி புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறையின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். நாட்டின் 80வது சுதந்திர தின விழா புதுச்சேரி கடற்கரை சாலை காந்தி சிலை முன்பாக வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தேசிய கொடி ஏற்றி வைத்து காவலர்கள், பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். தொடர்ந்து பல்வேறு துறைகளில் சாதனைகள் படைத்த காவலர்கள், பள்ளி கல்லூரி மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி பதக்கங்கள் மற்றும் பரிசுகளை வழங்கி பாராட்டினார். இதனை அடுத்து பள்ளி மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சி, பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த கலைஞர்களின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. சுதந்திர தின விழாவை ஒட்டி சட்டப்பேரவை வளாகம், ஆளுநர் மாளிகை, தலைமை செயலகம் உட்பட அரசு கட்டிடங்கள் மற்றும் தலைவர்களின் சிலைகள் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு ஜொலிக்கின்றது. தொடர் விடுமுறை காரணமாக புதுச்சேரியில் குவிந்த சுற்றுலாப் பயணிகள் மற்றும் பொதுமக்கள் அதிக அளவில் இந்த வண்ணமயமான சுதந்திர தின விழாவை கண்டுகளித்து வருகின்றனர்.
புதுச்சேரியில் தனிநபர் வருமானம் 3.6 லட்சமாக உயர்ந்துள்ளது என்று முதல்வர் ரங்கசாமி பெருமிதம். புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள காந்தி திடலில் இன்று சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது. முதல்வர் ரங்கசாமி பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறை அணிவகுப்பு மரியாதையை ஏற்றார். பின்னர் விழாவில் உரை நிகழ்த்திய முதலமைச்சர் ரங்கசாமி, புதுச்சேரியில் தனிநபர் வருமானம் 3,06,119 உயர்ந்துள்ளது. பால் உற்பத்தியை பெருக்கும் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக 112 கோடி திட்ட மதிப்பீட்டில் நாளொன்றுக்கு 2 லட்சம் லிட்டர் கையாளும் திறன் கொண்ட முழுமையான தானியங்கி மற்றும் கணினிமயமாக்கப்பட்ட புதிய பால் பதப்படுத்தும் தொழிற்சாலை அமைக்கும் பணி மேற்கொள்ளப்பட உள்ளது என்றும் தெரிவித்தார். இதில் தேசிய பால்வள வளர்ச்சி திட்ட பங்காக 46.27 கோடி ரூபாயில் முதல் தவணையாக 13.88 கோடி விடுவிக்கப்பட்டுள்ளது என்றும், மேலும் தேசிய பால்வள மேம்பாட்டு வாரியத்துடன் இணைந்து 34.35 கோடி ரூபாயில் ஐஸ்கிரீம் உற்பத்தி தொழிற்சாலை நிறுவும் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதன் மூலம் ஐஸ்கிரீம் தொழிற்சாலையின் உற்பத்தி திறன் நாளொன்றுக்கு 10,000 லிட்டரிலிருந்து 20,000 லிட்டராக விரிவுபடுத்தப்பட உள்ளது. இதேபோன்று இந்திரா காந்தி சதுக்கம் மற்றும் ராஜீவ்காந்தி சதுக்கம் ஆகியவற்றை இணைக்கும் மேம்பாலம் 483.51 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்க மத்திய அரசு சாலை மற்றும் போக்குவரத்து அமைச்சகம் மூலமாக பணி ஆணை வழங்கப்பட்டுள்ளது. இதற்கான பணிகள் விரைவில் தொடங்கப்படும் உட்பட பல்வேறு திட்டங்களை முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்தார். ஆரோவில்லில் ஸ்ரீ அரவிந்தர் பிறந்தநாளை ஒட்டி நடந்த போன்ஃபயர் நிகழ்ச்சியில் ஏராளமான வெளிநாட்டினர் மற்றும் உள்ளூர்வாசிகள் கலந்து கொண்டு கூட்டு தியானத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி அருகே உள்ள ஆரோவில்லில் ஸ்ரீ அரவிந்தரின் பிறந்தநாளை முன்னிட்டு அதிகாலை போன்ஃபயர் என்று அழைக்கப்படும் நெருப்பு தியான நிகழ்ச்சி நடைபெற்றது. மாத்திர் மந்திர் வளாகத்தில் உள்ள ஆம்பி தியேட்டரில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் ஏராளமான வெளிநாட்டினர் மற்றும் உள்ளூர்வாசிகள் கலந்து கொண்டு அமைதியான முறையில் கூட்டு தியானத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து நெருப்பு ஏற்றப்பட்டு ஸ்ரீ அரவிந்தரின் ஆன்மீக சிந்தனைகள் நினைவு கூறப்பட்டது. ஆண்டுதோறும் ஸ்ரீ அரவிந்தர் பிறந்தநாளை ஒட்டி நடைபெறும் இந்த நிகழ்வு ஆரோவில்லின் முக்கிய ஆன்மீக நிகழ்வுகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ பெரியபாளையத்தம்மன் ஆலய ஆடிப்புற விழாவை ஒட்டி அம்மனுக்கு நடந்த வளைகாப்பு விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் உட்பட திரளான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். புதுச்சேரி சர்தார் வல்லபாய் பட்டேல் சாலையில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ பெரியபாளையத்தம்மன் ஆலய 10ஆம் ஆண்டு ஆடிப்புற விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. விழாவின் ஒரு பகுதியாக நேற்று அம்மனுக்கு வளைகாப்பு நலங்கு வைபவம் நடைபெற்றது. இதில் புதுச்சேரியின் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் பிறந்தநாளை ஒட்டி சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் தனது குடும்பத்தினருடன் கலந்து கொண்டு தரிசனம் செய்தார். அவருக்கு கோவில் அறங்காவல் குழு சார்பில் பூரணகும்ப மரியாதை அளிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் திரளான பக்தர்களும் கலந்து கொண்டு சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளித்த அம்மனை வழிபட்டனர். இதற்கான சிறப்பு ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் ஏற்பாடு செய்திருந்தனர். இந்திய நாட்டின் 80வது சுதந்திர தினத்தை ஒட்டி புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறையின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ பெரியபாளையத்தம்மன் ஆலய ஆடிப்புற விழாவை ஒட்டி அம்மனுக்கு நடந்த வளைகாப்பு விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் உட்பட திரளான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். சுதந்திர தின விழாவை ஒட்டி புதுச்சேரியில் ஆளுநர் மாளிகை மற்றும் சட்டப்பேரவை உட்பட அரசு அலுவலகங்கள் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது.